தமிழ் தேசிய பேராசான் எங்கள் மரியாதைக்குரிய ஐயா பே மணியரசன் அவர்களினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ராவணா வலையொலி ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பேரெழுச்சியாக தமிழீழ விடுதலை போராட்டம் இருக்கிறது. கண்ணுக்கு முன்னால் இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது. அன்றைய காலத்தில் இந்தியாவும் திமுகவும் அதற்கு துணை செய்யும் சக்திகள் என்று கருதி கொண்டிருந்த காலம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்வது 86. அன்றைக்கு பல தெளிவில்லாமல் இருந்தது. திமுக தமிழ் என்றால் திமுக என்று தானே நம்பிக்கொண்டிருந்தார்கள் பல பேர். எங்களுடைய தலைமுறை காலெல்லாம் பல பேர் வீணாக்கிறது அதுதானே. அதற்கு பிறகுதான் தமிழ் தேசியம் என்பது மிகப்பெரிய எழுச்சியாக களம் கண்டிருக்கிறது. அதனுடைய இளையோரிடத்திலே பட்டி தொட்டி எங்கும் பரப்பி இருக்கிற மிகப்பெரிய பணியை சகோதரர் சீமான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த பாராட்டு, இந்த நிகழ்ச்சி என்பது ராவணா தொலைக்காட்சி தமிழ் தேசியம் என்ற இந்த கருத்தியலை இன்னும் துல்லியமாக, இன்னும் விரிவாக, இன்னும் வீரியமாக எடுத்துச் செல்வதற்கு, இதை களமாக அமைத்திருப்பதற்கு நான் ராவணா தொலைக்காட்சி நண்பர்களுக்கு நான் பாராட்டுகிறேன். அவர் இசை பயின்றவர், இசையிலே பட்டம் பெற்றவர். நாங்கள் நடத்துகிற ஏகலைவன் எங்களுடைய தமிழர் கண்ணோட்டம் இதழிலே கூட இசை பற்றிய மிக நுணுக்கமான ஒரு கட்டுரையை எழுந்தார். அதுவரையிலும் அவருக்கு இசை பற்றி தெரியும் என்றே தெரியாது. தமிழ் இசையில் முறையாக பயின்று இசை பற்றிய பல கோணங்களிலே எழுதக்கூடிய ஆற்றல் பெற்றவர். ஒரு தமிழர்களுக்கு இசைவான ஒரு 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 அரசியல் என்ற வகையில் தமிழ் தேசியம் என்ற கருத்தியலை இன்றைக்கு ஊடகம் என்பது மிகப்பெரிய நெருக்கடிக்கு இடையிலே இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நிலைமை இருக்கிறது. இங்கே மட்டுமல்ல, கிட்டத்தட்ட உலகத்தினுடைய எல்லா இடங்களிலுமே ராஜமன்னார் குழு தீர்மானத்தை விளக்கி விவரித்து அதை வலியுறுத்திய தீர்மானம் அல்ல கலைஞர் நிறைவேற்றிய தீர்மானம், மொக்கையான தீர்மானம். அதில் பின்னிணைப்பாக ராஜமன்னார் குழு அறிக்கை இருக்கிறது. ராஜமன்னார் குழு அறிக்கையே மிக சொத்தையான அறிக்கை. மாப்போசி அவர்கள் மேலவை தலைவராக இருந்து நீங்கள் இன்றைக்கு படிக்க வேண்டும், நம்முடைய இளைஞர்கள் அதை படிக்க வேண்டும். தமிழ் தேசிய பேராசான் எங்கள் மரியாதைக்குரிய ஐயா பே மணியரசன் அவர்களினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ராவணா வலையொலி ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய இந்த வாழ்த்து நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற உங்கள் அனைவரையும் ராவணா வலையொலியின் சார்பில் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அடுத்த மாதம் 10ஆம் தேதி தமிழ் தேசிய பேராசான் என்று உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களால் பேரன்பு கொண்டு அழைக்கப்படுகிற எங்கள் ஐயா மணியரசன் அவர்களுக்கு பிறந்த நாள். அந்த நாளில் இந்த வாழ்த்து செய்தியை உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்களிடையே ஒளிபரப்ப வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ராவணா வலையொலி முன்கூட்டியே இந்த நிகழ்வை பதிவு செய்கிறது. இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற திரைப்பட பாடலாசிரியர் தம்பி கவிபாஸ்கர் அவர்களையும், எங்கள் மதிப்புக்குரிய ஐயா கி வெங்கட்ராமன் ஐயா அவர்களையும், எங்களுடைய தொடர்ந்து எங்களோடு நாம் தமிழர் கட்சியோடு களத்தில் நிற்கிற மதிப்புக்குரிய எங்கள் ஐயா சிறுபான்மை மக்கள் நல கட்சியினுடைய தலைவர் பேராயர் சாம் ஏசுதாஸ் அவர்கள்,
உலகம் முழுதும் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய ஒற்றை நம்பிக்கையாக, தமிழ் தேசியத்தினுடைய பெரும் தலைவராக இன்றைக்கு உயர்ந்திருக்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஆகியோரை ராவணா வலையொலியின் சார்பிலே இந்த நிகழ்வுக்கு வரவேற்று மகிழ்கின்றேன். இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற நிகழ்வின் கதாநாயகன் எங்கள் ஐயா தமிழ் தேசிய பேராசான் மணியரசன் அவர்களையும் ராவணா வலையொலியின் சார்பில் வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த நிகழ்வின் தொடக்க வாழ்த்துறையாக மதிப்புக்குரிய ஐயா கி வெங்கட்ராமன் அவர்களை அழைக்கின்றேன். அன்பிற்கினியவர்களே, இதெல்லாம் எனக்கு நானே பாராட்டிக் கொள்ளுகிறக்கூடிய மாதிரியான ஒரு செய்தி. இப்படியான ஒரு நிகழ்ச்சியை களஞ்சியம்லாம் ஒரு சதி செய்து ஏற்பாடு செய்திருப்பாருன்னு நமக்கு தெரியாது. எனக்கு முன்னால் தெரிந்ததெல்லாம் வழக்கமாக ராவணா வலையொலியில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நாம் பங்கேற்கிறோம். அதுபோல் மாணவர்கள், இளைஞர்கள் பல்வேறு கோணத்திலிருந்து வினாக்களை தொடுக்க ஐயா பேமா அவர்கள் அதற்கு விடையளிக்கிற ஒரு நிகழ்ச்சி என்று சொன்னார்கள். இது பெருமகிழ்ச்சி அளிக்கிறது. இவ்வாறான ஒரு நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்திருப்பதற்கு ராவணா வலையொலி தொடர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு பொதுவாக இது போன்ற பாராட்டுகளை ஒரு ஏற்கிற பழக்கம் இல்லை. அதெல்லாம் ஒரு தயக்கம் இருப்பது என்பது ஒரு இயல்பானது. உண்மையில் பணியாற்றுகிறவன் பாராட்டை பற்றி பயப்படுவான். வெறும் பட்டாசு போடுபவர்கள்தான் பாராட்டிற்காகவே தேங்கி நிற்பார்கள், ஏங்கி நிற்பார்கள். வெறும் பாராட்டுகளிலேயே படம் விட்டே அதை வைத்தே எல்லாம் நடத்திவிடலாம் என்று கருதுபவரை விட உண்மையை உய்த்துணர்ந்து நாம் களப்போராட்டத்திற்கு அணியப்படுத்துவதுதான் முதன்மையான பணி என்பதில்தான் செயல்பாட்டாளர்கள் கவனத்தில் இருப்பார்கள். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு செய்தி தான், தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஒரு உச்சத்தை அடைவதற்கு முன்னால் அந்த போராட்டம் என்பது ஒரு இடைநிலையில் இருந்த காலத்திலேயே இந்து பத்திரிகையும் வெளிநாட்டிலே பிபிசியும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் அவரிடத்திலே நேர்காணல் செய்தது. ஒரு மிக விரிவான நேர்காணல். அதிலே ஒரு தனிப்பட்ட கேள்வியை அவரிடம் கேட்கிறார்கள். உங்கள் பின்னால் மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிறது, நீங்கள் ஒரு அவர்கள் பாஷையிலே ஒரு அமானுஷ்ய பிறவி என்பது போல கருதுகிறார்களே, நீங்கள் அது பற்றியெல்லாம் உங்கள் காதில் விழுந்திருக்கிறதா, என்ன கருதுகிறீர்கள் என்று கேட்கிற போது அவர் சொன்னார், எனக்கும் தெரியும், எனக்கு பின்னால் மிகப்பெரிய ஒளிவட்டம் இருப்பது போல பாராட்டுகிறார்கள். அது வெறும் பாராட்டல்ல, அதனுடைய மறுபக்கம் என்னவென்று சொன்னால் எல்லா பொறுப்பையும் என் தலையில் தள்ளிவிட்டு அவர்கள் ஒதுங்கிக் கொள்வதற்கான ஒரு மனநிலை. இந்த ஹீரோ வர்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு பிரச்சனை. அது தான் செயல்படாமல் ஒதுங்கிக் கொள்வது, தன்னுடைய மனசாட்சிக்கு ஒரு நியாயம் சொல்லிக்கொள்வது, அவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்றிருக்கிற செயல்பாட்டாளர்கள் அதிலே மயங்கிவிடக்கூடாது. செயல் களத்திற்கு இழுத்து வருவதற்கான ஒரு தொடக்க புள்ளியாக அதை பிடித்து கொள்ள வேண்டும். தொடர் பேமா அவர்களோடு நான் கிட்டத்தட்ட ஒரு 55 ஆண்டுகளாக தொடர்ந்து அரசியலில் பயணித்து கொண்டிருக்கிறேன். அதனால் தனியாக அவரை போய் பாராட்டு என்பது எனக்கே ஒரு கூச்சமான செய்தி. ஆனாலும் நான் உறுதியாக சொல்வேன், நான் ஒரு அசஸ்மெண்ட் என்ற வகையில், ஒரு பாராட்டு என்ற வகையில் அல்ல, ஒரு மதிப்பீடு என்ற வகையில் மீண்டும் மீண்டும் பல இடத்துல சொல்லியிருக்கேன், இப்போதும் சொல்லுகிறேன். ஒரு முன்முயற்சி எடுப்பது, அதில் என்ன விளைவு என்பது பற்றி சில ஐயங்கள் இருக்கலாம். அது வெற்றி பெறுமா, தோல்வி பெறுமா, சரியாக வருமா என்ற நிலையில் நாம் முன்னேறி போகிறோமே, அதற்கு பிறகு தான் ரிஸ்க் எடுப்பது என்பது.
அப்படி தொடர்ச்சியாக வாழ்நாள் முழுவதும் நான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து ரிஸ்க் எடுக்கக்கூடிய மனநிலை உள்ளவர் தான் தொடர் பேமா அவர்கள். பல பேரும் சிந்திப்பதற்கு அரிதான காலத்தில் சிந்திப்பதற்கே தயங்குவது, சிந்திப்பதற்கே அச்சப்படுவது. அவர் ஒரு சொல்லை சொல்வார், சிந்திக்க துணிக, செயற்களம் வருவதற்கு முன்னால் சிந்திக்க துணிக. நீ சரியானது சிந்திப்பதற்கே பயப்படுவோம். ஒரு கட்டம் ஒரு 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 ஸ்டெப்பு மேலே போகும்போது இதற்கு மேல் சிந்திக்க வேண்டாம், போனால் நம்ம மாட்டிக்குவோம், நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குன்னு சில பேர் சொல்கிறார்ல. அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு முன்னெடுத்து போவது என்பதில் நாங்கள் கிட்டத்தட்ட களப்போராட்டங்களில், செயல்களங்களிலே, சிந்தனை களங்களிலே கிட்டத்தட்ட 2 பேரும் சேர்ந்துதான் பயணிக்கிறோம் என்று சொன்னாலும் எனக்கு தெரியும் அவர்தான் முன்முயற்சி எடுக்கிறவர். தனிப்பட்ட முறையில் நாங்கள் 2 பேருமே உட்கார்ந்து தனித்தனியாக பல நாட்கள் இருந்து பல்வேறு ஆவணங்களை உருவாக்கி இருக்கிறோம். ஆனாலும் எனக்கு தெரியும் அவர்தான் முன்முயற்சி எடுக்கிறவர். வெளியில் பார்த்தால் ஒரு அமைப்பினுடைய கருத்து போல தெரியும். சேகுவேரா சொன்னது போல எல்லா புரட்சியும் ஒரு மனிதனிலிருந்து தொடங்குகிறது. A man is the center figure of any revolution. அந்த ஒரு மனிதன் யார் என்பதில் தான் அவர்கள் அந்த அந்த தன்னுடைய பாத்திரத்தை உணர்ந்து செயல்படுகிற போது தான் வரலாறு முன்னேறுகிறது. அந்த வகையில் தமிழ் தேசியம் என்பதை 1986ஆம் ஆண்டு, அதுக்கு பிறகு 1990 அது மாநாடு நடத்துகிறோம். 86ஆம் ஆண்டு எங்களுக்குள்ளே பேசிக் கொள்கிறோம். அன்றைக்கு என்ன நமக்கு வெளியிலே மிகப்பெரிய பேரெழுச்சியாக தமிழீழ விடுதலை போராட்டம் இருக்கிறது. கண்ணுக்கு முன்னால் இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது. அன்றைய காலத்தில் இந்தியாவும் திமுகவும் அதற்கு துணை செய்யும் சக்திகள் என்று கருதி கொண்டிருந்த காலம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நான் சொல்வது 86. 88 இந்த ராஜீவ்காந்தியினுடைய படை செல்கிற போது நம்முடைய மக்களிடத்திலே கூட குழப்பங்கள் இருந்தது. அப்போதே பேமா அவர்கள் அறிக்கை விட்டார்கள். ஒரு பொட்டலம் ஓடுகிறான், இலங்கையினுடைய வான்பரப்பிலே கடந்து சென்று உணவு பொட்டலம் போடுகிறான். நம்முடைய மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு இது பேருதவி. ஆனால் இவன் ஆக்கிரமிப்பாளர் என்பதற்கான அடையாளம் அது. நம்முடைய ஈழ போராட்டம் அவனுடைய கையடக்க பதிப்பாக வளரவில்லை என்று சொன்னால் நம்மையும் அழிப்பான் என்று அன்றைக்கே அறிக்கை விட்டவர் தொடர் மணியரசன் அவர்கள். அன்றைக்கு பல தெளிவில்லாமல் இருந்தது. திமுக தமிழ் என்றால் திமுக என்று தானே நம்பிக்கொண்டிருந்தார்கள் பல பேர். எங்களுடைய தலைமுறை காலெல்லாம் பல பேர் வீணாக்கினது அதுதானே. இந்த 2008 பேரழிவு தான் இவர்கள் யார் என்பதை தெளிவாக காட்டியது. அதற்கு பிறகுதான் தமிழ் தேசியம் என்பது மிகப்பெரிய எழுச்சியாக களம் கண்டிருக்கிறது. அதனுடைய இளையோரிடத்திலே பட்டி தொட்டி எங்கும் பரப்பி இருக்கிற மிகப்பெரிய பணியை சகோதரர் சீமான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த பாராட்டு, இந்த நிகழ்ச்சி என்பது ராவணா தொலைக்காட்சி தமிழ் தேசியம் என்ற இந்த கருத்தியலை இன்னும் துல்லியமாக, இன்னும் விரிவாக, இன்னும் வீரியமாக எடுத்துச் செல்வதற்கு, இதை களமாக அமைத்திருப்பதற்கு நான் ராவணா தொலைக்காட்சி நண்பர்களுக்கு நான் பாராட்டுகிறேன். அவர் இசை பயின்றவர், இசையிலே பட்டம் பெற்றவர். நாங்கள் நடத்துகிற ஏகலைவன் எங்களுடைய தமிழர் கண்ணோட்டம் இதழிலே கூட இசை பற்றிய மிக நுணுக்கமான ஒரு கட்டுரை எழுதினார். அதுவரையிலும் அவருக்கு இசை பற்றி தெரியும் என்றே தெரியாது. தமிழ் இசையில் முறையாக பயின்று இசை பற்றிய பல கோணங்களிலே எழுதக்கூடிய ஆற்றல் பெற்றவர். ஒரு தமிழர்களுக்கு இசைவான ஒரு 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 அரசியல் என்ற வகையில் தமிழ் தேசியம் என்ற கருத்தியலை இன்றைக்கு ஊடகம் என்பது மிகப்பெரிய நெருக்கடிக்கு இடையிலே இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நிலைமை இருக்கிறது. இங்கே மட்டுமல்ல, கிட்டத்தட்ட உலகத்தினுடைய எல்லா இடங்களிலுமே ஊடகத்தினுடைய வேலை என்பது மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளான நேரம். அதுவும் தற்சார்பாக நின்று மக்கள் பக்கம் நின்று கருத்துக்களை பரப்புவது என்பதெல்லாம் மிகப்பெரிய நெருக்கடிகளை சந்திக்க வேண்டும்.
பொருளியல் நெருக்கடி இயல்பாக இருக்கும். அதை தாண்டி பல்வேறு புற நெருக்கடிகளை கடந்துதான் இதில் ஒரு சாதாரண ஒரு ஒரு வலையொலி அல்ல, நீங்கள் சாதாரணமாக முகநூல் பக்கத்தையே தொடர்ந்து நடத்துவது என்பதற்கு அந்த சிக்கல் தான் இருந்து கொண்டிருக்கிறவங்கெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அதற்கிடையில் விடாமல் உறுதியாக நின்று தமிழ்த் தேசியத்தின் பக்கம் எல்லா சிக்கல்களையும் எதிர்கொண்டு நிற்கிற ஏகலைவன் அவர்களுக்கு மிகச்சிறந்த பாராட்டுகளுக்கு உரியவர். அவரும் பல இடங்களுக்கு போய் பட்டு தெரிந்தவர் தான். அந்த பட்டறிவு தான் அசையாமல் அவரை நிறுத்துகிறது. இதற்கு மேலும் ஏமாறுவதற்கு வாழ்க்கை இல்லை. இதற்கு மேலும் நம்முடைய இளைய சமூகம் ஏமாற்று கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருப்பதற்கு அவனுக்கு நியாயம் கிடையாது. எனவே அந்த வகையில் தான் தமிழ்த் தேசியம் என்பது தான் தமிழ்நாட்டிற்கான திறவுகோல். நீ சாக்கடை பிரச்சனையிலிருந்து எல்லா பிரச்சனைக்கும் தமிழ்த் தேசியம்தான் திறவுகோல். இன்றைக்கு அந்த நெருக்கடி காரணமாகத்தான் அந்த ஆளுநர் பதவி வேண்டாம் என்ற முடிவுக்கு வரவேண்டி வரும் அப்படின்னு எழுதுறாரு இப்போ தினத்தந்தியில். இவர் ஆளுநர் பதவி நீக்கணும்னு சொல்கிறதில்ல, அந்த சுற்றி கித்தி வர்றது தான் இவங்களுடைய பழக்கம். நீங்கள் அந்த தீர்மானமே அந்த பழசாக சொல்கிறாங்கல்ல, அந்த ராஜமன்னார் குழு தீர்மானமெல்லாம், ராஜமன்னார் குழு தீர்மானத்தை விளக்கி விவரித்து அதை வலியுறுத்திய தீர்மானம் அல்ல கலைஞர் நிறைவேற்றிய தீர்மானம், மொக்கையான தீர்மானம். அதில் பின்னிணைப்பாக ராஜமன்னார் குழு அறிக்கை இருக்கிறது. ராஜமன்னார் குழு அறிக்கையே மிக சொத்தையான அறிக்கை. மாப்போசி அவர்கள் மேலவை தலைவராக இருந்து, நீங்கள் இன்றைக்கு படிக்க வேண்டும், நம்முடைய இளைஞர்கள் அதை படிக்க வேண்டும். ராஜமன்னார் குழு அறிக்கையையும் படிங்கள், தமிழில் வந்திருக்கிறது, ஆங்கிலம் பல பேருக்கு தெரியும். அதன் மீது மாப்போசி அவர்கள் மேலவை தலைவர் என்ற வகையில் பேசிய பேச்சை பாருங்கள், கிழித்தெறிந்திருப்பார். மொத்தமும் போலி நாடகம் என்பதை அம்பலப்படுத்தியிருப்பார். எல்லாமே போனது போல தெரியும், கேட்டது போல தெரியும், எதுவும் இருக்காது. அது அப்போலிருந்து அப்படித்தான். இன்றைக்கு தெளிவாக உலகம் முழுவதும் கூட்டாட்சி என்பதை பற்றி எல்லாம் சொல்லி வைத்திருக்கணும். இது ஒன்றும் புதுசாலாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த படை, நாணயம் அச்சடிப்பு, இந்த மாதிரியான 4 அதிகாரங்களை தவிர எல்லா அதிகாரங்களும் அதனுடைய அடிப்படை இறையாண்மை உட்பட அந்தந்த தேசிய இன மக்களுக்கு வேண்டும் என்பதை உலகம் முழுவதும் பேசி கொண்டிருக்கிறான். இது புதுசாக இன்றைக்கி ஒன்றும் ஆனாவன எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. சொன்னது போல் தெரியணும், ஆனால் எதுவும் வந்துடக்கூடாது. அதுக்கு தான் என்ன 2 ஆண்டு கழித்து தான் இறுதி அறிக்கை. இந்த குழு போட்டிருக்கிற அறிக்கை வந்தது. இந்த தேர்தலெலாம் அடுத்த தேர்தல் முடிஞ்ச பிறகு அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா யாருக்கும் வரக்கூடாது. ஏன், எதற்காக? இன்றைக்கு தமிழ்த் தேசியம் என்பது இளையோரினுடைய குரலாக, தமிழ்நாட்டு இளையோருடைய குரலாக மாறி வருகிறது. இதை பேசாமல் இதில் திசை திருப்பாமல் அவனுடைய வண்டி ஓட்ட முடியாது. பிரச்சனை அதுதான். தமிழ்த் தேசியம் என்பது வேர்விட்டு நிற்கிறது, மக்களிடத்தில் பரவி வருகிறது, குறிப்பாக இளையோர் முழக்கமாக மாறி வருகிறது. இதை தவிர்க்க முடியாது. அதே நேரத்தில் எஜமானனும் கோய்த்து கொள்ளக்கூடாது. அப்போ ஒரு தீர்மானம் போட்டாங்கல்ல, இந்த நாடாளுமன்ற எண்ணிக்கை இருக்க உட்பட எண்ணிக்கை பற்றி இருக்கிற நிலையை 25 ஆண்டுகளுக்கு தொடர வேண்டும் என்பதற்கு என்ன தீர்மானம்? இவ்வளவுக்கு பிறகு நீ சம எண்ணிக்கையில் எல்லா தேசிய இனங்களுக்கும் சம எண்ணிக்கையிலான அவையாக அது இருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டியதானே? வெறும் மக்கள் தொகை அடிப்படையில் பார்த்தால் இந்திக்காரன் தான் வருவான். அது எல்லா இடத்துல. இப்போ சிங்களன்ட்டு போனால் சிங்களன் தான் வருவான். அவன் கேட்குறான், ராஜபக்சே நீ தேர்ந்தெடுத்து உள்ளவா, தமிழர்களெல்லாம் வந்து தனிநாட்டு வேணால் தீர்மானம் நிறைவேற்றிருப்போங்க. அங்கே நிறைவேறாது. ஏன்? அவன் தான் பெரும்பான்மை. இந்த நம்பர் கேமில் நம்ம வைத்துக்கொண்டு அழிக்கிறான். அப்படி என்ன இருக்க வேண்டும்? இனங்களால் ஆனது தான் நாடு. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு எழுதி வச்சுட்டா பத்தாது. இனங்களால் ஆனது தான் நாடு. இந்த இனங்களுக்கு இடையிலே சமநிலை இருக்கிற போது தான் அது நாடாக இருக்க முடியும். அதுதான் நாடாக ஏற்க முடியும். எனவே இனச்சமநிலை உள்ள மன்றமாக நாடாளுமன்றத்தை மாற்று என்று கோரிக்கை வைப்பதற்கு என்ன கேடு? ஏன்? இந்திக்காரனுடைய மச்சான் காங்கிரஸ்காரன் ஏற்றுக்க மாட்டான். அவன் ஏற்றுக்க மாட்டான். அவன் இந்திக்காரனுக்கு அதிக இடம் வேணும்னு நினைப்பான். அதை அங்கே சொல்ல முடியாது. உன்னுடைய முலாயம் சிங் யாதவ் சொல்ல மாட்டார், தேஜஸ்வி யாதவ் சொல்ல மாட்டார். அவனுக்கும் வலிக்கக்கூடாது. சொன்னது மாதிரி இருக்கணும். இந்த 25 ஆண்டுகளுக்கு தள்ளி போடணும். எவன் தள்ளி போடுவான்? பிரச்சனை அவன் தள்ளி தான் போட்டு 50 வருஷம் 60 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ இன்றைக்கான தீர்வை சொல்லணும் இல்லை? அப்படி ஒரு சூழல் வந்தால் மாநிலங்களவைன்னு தனியாக வேண்டியதில்லை. இதெல்லாம் ஒரு நீண்ட செய்தின்னு வச்சுக்கோங்க. அதனால் எதை சொன்னாலும் அரைகுறையாக சொல்வது, சொன்னது போல ஒரு காட்சிப்படுத்துவது என்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், அடித்தளத்தில் மக்கள் மயமாக இருக்கிறது தமிழ்த் தேசியம்.
அது மேலும் வளரும். அதை முன்னெடுத்து சென்ற முன்னத்தியர் என்ற வகையில் தலைவர் மணியரசன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். தன்னுடைய சிறப்பான கருத்துக்களை, தமிழ் தேசிய கருத்துக்களை முன்வைத்து தமிழ் தேசிய பேராசான் மணியரசன் அவர்களை ஐயா வாழ்த்தி சென்றிருக்கிறார். அவர் சொன்னதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மேடையில் இருப்பவர்கள் ஐயா மணியரசன் அவர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா பல்வேறு அரசியல் தளங்களில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து திமுகவில் பயணித்து, கம்யூனிஸ்ட் கட்சியில் பயணித்து, அதன் பிறகு கடைசியாக தமிழ் தேசிய அரசியல்தான் தீர்வு என்று தமிழ் தேசிய அரசியலுக்கு வந்தவர். தொடக்க காலத்தில் காங்கிரஸில் இல்லை. ஆமாம். என்னுயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி தான். அண்ணன் பயணிக்காத அரசியல் கட்சிகளே கிடையாது. அங்கே போய் அந்த கட்சிகளினுடைய கொள்கைகள், கோட்பாடுகள் எல்லாவற்றிலும் முரண்பட்டு திருப்தி இல்லாமல் கடைசியாக இதற்கான இறுதி தீர்வு என்பது தேசிய இனத்தினுடைய விடுதலை, இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை அப்படின்னு சொல்லி தமிழ் தேசிய அரசியல் களத்தில் இன்றைக்கு உலகம் முழுதும் இருக்கக்கூடிய தமிழர்களை ஒரு மைய புள்ளிக்கு கொண்டு கொண்டிருக்கிறார். அதே மாதிரி தான் நம்ம அண்ணன் ஏகலைவன் அவர்கள். பத்திரிகை துறையில் அவர் இதே மாதிரி பல்வேறு பத்திரிகை துறைகளில் அங்கே இங்கே அங்கன்னு அல்லாடி அலைஞ்சு திரிஞ்சு கடைசியாக அவர் ஒரு முடிவுக்கு வர்றாரு. அது என்னென்னா, தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிற பணிதான் அந்த ஊடகத்துறையில் எனது பணி, கடைசி வரைக்கும் நான் அந்த பணியை செய்வேன்னு சொல்லி இன்றைக்கி ராவணா ஊடகம் என்பது ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு மிகப்பெரிய தொலைக்காட்சிக்கும் சற்றும் குறையாத ஒரு பணியை இன்றைக்கு உலக அளவில் செய்து கொண்டிருக்கிறது.